வணக்கம் விவர்ஸ். இந்த பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் கிடாரங்காய் ஊறுகாய் போட போகிறேன். பாருங்கள், ரெண்டு வச்சு கிடாரங்காய் ஊறுகாய் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நான் ஃபோன் நம்பர் தரேன், ஆர்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஒரே வாரத்தில் செஞ்சு கொடுத்துருவேன். நான் சிம்பிளாக வீட்டுக்குன்னு கொஞ்சமாக செய்கிறேன். டேஸ்ட்டாக இருக்கும். இதே நான் வியாபாரமாக பண்ணலான்னு பார்க்குறேன். அதனால் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக செய்கிறேன். வாங்க ஊறுகாய் செய்ய போகலாம். 2 கிடாரங்காய் எடுத்துக்கணும். இது எடுத்து வெட்டி மிக்சியில் அரைச்சிக்கணும். கிடாரங்காய் இதிலே பெருசாகவும் இருக்கும், இது சின்னது. இதுக்கு 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் கடுகு, காஞ்ச மிளகாய் 3, வெந்தயம் 1.5 ஸ்பூனு வறுத்துக்கிறது, பெருங்காயத்தூள். எல்லாம் தனியாக எடுத்தாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இதை அரைக்கிறேன். இப்போ எண்ணெய் இல்லாமல் இந்த கடுகை எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். கடுகு படப்படன்னு புரியுதா? இப்போ இந்த வெந்தயத்தையும் போடணும், இந்த மிளகாயும் வதக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ இந்த கடுகை மிக்சியில் போட்டு அடிக்கணும். இதோட கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும். பெருங்காயத்தூளாக இருக்குது, எண்ணெயில் போட்டுக்கலாம். காரப்பொடி கொஞ்சம் வேணும். இப்போ கிடாரங்காவை இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நுணுக்கி வச்சுருக்கேன். மிளகா, கடுகு, வெந்தயத்தை. இப்போ அடுப்பில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ பெருங்காயத்தூள் போடுறேன். கடுகு போடணும், பெருங்காயத்தூள் போட்டேன். கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருக்கேன். கடுகு வெடிச்சிச்சு. இப்போ இந்த மிக்ஸியில் அடித்ததை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். தண்ணியே விடக்கூடாது, எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். நல்லா எண்ணெயில் வதக்கணும். அந்த கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். நல்லா வதக்கணும். அந்த எண்ணெய் வெளியில் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அரைச்சி வச்ச பொடியை போட்டுக்கணும்.
அதோட காரப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கணும். கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கிறோம். நல்லா கம்முன்னு வாசனை வருதுங்க, ஜும்முன்னு வாசனை வருது, கும்முன்னு வாசனை வருது. இதில் வெல்லம் போட்டுக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இதில் இன்னும் நிறையா எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லா கொதிக்கட்டும். நாட்டு சர்க்கரை கொஞ்சம். கிடாரங்காய் தொக்கு ரெடிங்க. இது மிதக்க எண்ணெய் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றணும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். செம்ம சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள். எல்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்குது. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. வீட்டில் எல்லாரும் செஞ்சு பாருங்கள். இதை வந்து சேல்ஸ் பண்ண போகிறாங்க. ஃபோன் நம்பர் தருவாங்க, உங்களுக்கு வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க. மாங்காய் தொக்கு ரெடி. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எப்படி இருந்திருக்கு பாருங்கள். கிடாரங்காய் தொக்கு சூப்பராக இருக்குங்க. வேணுங்கிறவங்க என் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஒரே வாரத்தில் செஞ்சு கொடுத்துருவேன். 2 நாளில் வேணுங்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுத்துருவேன். உங்களோட ஆதரவு தருங்க. இன்னும் இதில் மேலே மிதக்க எண்ணெய் ஊற்றணும். இது சாம்பிள் காட்டுறதுனால நான் எண்ணெய்லாம் ரொம்ப ஊற்றலை, வீட்டுக்கு மட்டும் செஞ்சுருக்கோம். உங்களுக்கெல்லாம் செய்யணும் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றுவேன். செக்கெண்ணெய் தான். நார்த்தங்காய் தொக்கு ரெடிங்க. வேணுங்கிறாங்க நான் நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு ஃபோன் போட்டிங்கன்னா நாங்கள் அனுப்பிடுறோம். கிடாரங்காய் ஊறுகாய் மாங்காய் தொக்கு ரெடி. வேணுங்கிறவங்க அந்த நம்பரில் வாங்கிக்கோங்க.